இந்த புத்தரை நீங்க வெளியே என்ன மாற்றம் நினைக்கிறீங்க? அவருக்கு எங்கிருந்தோ அறிவுறுத்தல் வந்து கொண்டிருக்கிறது. அதன்படிதான் அவர் ஆட்சி செய்கிறார். வேட்பாளர்களை களம் காண வைக்கிறார்கள். ஒருத்தராவது அவர் இஸ்லாமியர் இருக்கிறாரா? அப்போ நீங்க இந்த சமுதாயத்திலே முட்டாளுங்கிறீங்க. எல்லா சமுதாயத்திற்கும் வாய்ப்பளித்திருக்காங்க, இஸ்லாமியர் தவிர, கிறிஸ்தவர்களை தவிர. நீங்கள் இஸ்லாமியர்கள் வேண்டுமென்றே நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். கவுண்டர் சமுதாயத்தின் சகோதரர்கள் பூரா இன்னைக்கு எடப்பாடியை தான் ஏற்றுக்கிறாங்க. கடந்த தேர்தல் கூட 78% திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஓட்டளித்தார். அது இந்த தடவை மாறப்போய் இதெல்லாம் தொகுத்து நான் ஒரு புத்தகமாக பாகம் 2 என்று நான் வெளியிட்டேன். திமுக நமக்கெல்லாம் துரோகம் இழிச்சிருச்சு, நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்வியில் கேட்பது எதற்கு? திமுக எனக்கு ஒண்ணுமே செய்யல. நீங்க திமுக நிறைய செஞ்சிருக்கோம். இவங்களோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது? உங்களோட கருத்துப்படி இவங்க எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களா கரெக்டாக தீர்மானிச்சிருக்காங்களா? துரைமுருகன் அவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி தளபதியார் நினைச்சிருக்காரு. அதனால் கதிரானந்தத்துக்கு சீட்டு பூமி பூஜை செய்யும் போது அதற்கு எதிராக பேசுவார். அதை ஆதரித்து என்றாவது ஒரு நாளாவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரா? நீங்க 2-3 இடத்துல கொடுத்துருக்கீங்க. யாரோ ஒரு பின்புலத்தை செயல்படுறாங்க. அந்த யாரோ அப்படிங்கிறது யார்? கடந்த காலத்தை அப்படிதான் முழுமையா நடந்தவங்க நம்புனவங்க திராவிட முன்னேற்ற கழகம். திடீர்னு போய் பிஜேபிக்கு போய் சேரலையா? திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக செட்டியார் சமுதாயத்தை புறக்கணிக்கிறது. நானும் பொள்ளாச்சியிலே வேட்புமனு தாக்கல் செய்யலாம் ஒரு எண்ணம் இருக்கிறது. நவரஸ் தமிழ் அன்பு நேயர்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய நேர்காணலில் பொள்ளாச்சி என் ஷானவாஸ்கான் வழக்கறிஞர் BABL அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். திமுக குறித்து பலர் பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒருபடி முன்னேறி போய் திமுக குறித்து ஒரு புக்கே வெளியிட்டிருக்கீங்க. இவ்வளவு கோபம் திமுக மீது ஏற்பட என்ன காரணம்? இது இன்று நேற்று ஏற்பட்ட கோபம் இல்லைங்க, அரை நூற்றாண்டாக இருக்கக்கூடிய கோபம். இன்னைக்கு ஏதோ கோபப்பட்டு ஒரு புக் எழுதிட்டேன் அப்படின்னு இல்லை. அரை நூற்ற கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கோபம் தான் எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும். காயிதே மில்லத் கலைஞர்கிட்ட கையை பிடிச்சிட்டு நீங்கள் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தி, ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர் கலைஞர் பக்கம் திருப்பி கடந்த 50 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சுட்டாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. காயிதே மில்லத் மருத்துவமனையில் போய் சந்திக்கும் போது வழக்கமாக ஒரு நோயாளி எப்படி இருப்பானா கையை பிடிச்சி சொல்லுவா, அது மாதிரி சொல்லியிருக்காரு தவிர இஸ்லாமிய சமுதாயம் உங்கள் நம்பி தான் இருக்கிறது, நீங்கள் காப்பாற்ற வேண்டுமென்னெல்லாம் காயிதே மில்லத் சொல்லலை அப்படிங்கிறது உடன் சென்றவர்களே என்னிடம் கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த ஆண்டுகள் ஓரளவு திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கி முழுமையாக மாறிவிட்டது. ஒன்றுமில்லை, நான் இப்படி பல குற்றச்சாட்டுகள் திமுக மேலே இருக்குது. போதிய பிரதிநிதித்துவமோ எந்த அங்கீகாரமும் திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்லி என்னை விட பல தலைவர்கள் இதற்கு முன்னாலே சுட்டி காட்டியிருக்காங்க தலைமையிட்ட. கலைஞர் இருக்கிற காலத்திலேயே இந்த குற்றச்சாட்டுகளில் கலைஞர் மேலேயே இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தட்டி கழித்து விட்டு இன்றைய தினம் அவங்க பட்டியலை வெளியிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இந்த 3 ஆண்டு ஆட்சியில் ஸ்டாலின் கூட ஒன்றுமே செய்யலைன்னு தான் சொல்லலாம். இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் அரசியலையும் இல்லை, கட்சியிலும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லி நான் பல கடிதங்கள் தலைமைக்கு எழுதியிருக்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 47 ஆண்டு காலமாக இருக்கிறேன். நான் மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக 2004 பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு பிறகு அரசு வழக்கறிஞர் என்னை திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்தது. நான் பல பொறுப்புகளில் இருந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்கள் கொடுத்த பங்கு ரொம்ப கம்மி. அரசியலையும் ஆகட்டும், நிர்வாகத்திலே எந்த பங்குமே. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த பங்கு கம்மி அப்படின்னா மற்றவங்க எல்லாம் கொடுக்குறாங்களா? அதிகமான பங்குகள் நமக்கு எதுவும் ஆட்டுறாங்களா இஸ்லாமியர்களுக்கு? அருமையான கேள்வி. நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு பொருள் கொடுத்து அவன்கிட்ட தான் வாங்கணும். நீங்க இன்னொருத்தர் போய் வாங்க முடியாது. நீங்க உங்களுடைய உழைப்பு, இஸ்லாமியருடைய எல்லா உழைப்பும் கிட்டத்தட்ட 78% வாக்குகளும் 75 வருஷமா திமுகவுக்கு தான் போட்டிருக்கீங்க. திமுகவுக்கு போட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் நீங்க நீங்க கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்ட நியாயமா? அது நியாயம் இல்லை. யார் நம்மள்கிட்ட நம்ம உழைப்பையும் பொருளாதாரையும் சுரண்டினார்களோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். அதனால தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிட்ட நான் கேட்குறேன், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்க, எங்களை ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் அது கையை விரிச்சிட்டு நிற்கிது இன்றைக்கி தலைமை.
அதுவும் கடந்த 3 ஆண்டு காலமாக ஸ்டாலினுடைய நிர்வாகம் முழுமையாக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறது. தவிர்க்குது. திமுக வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சியிலும் கட்சியிலும் தவிர்க்கிறார்கள். இது யார் சொல்லி இவங்க நடத்துகிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்போ நான் இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள், திமுக இஸ்லாமிய பெரியவர்கள் மற்றும் மாற்று மத சகோதரர்கள், நம்மளுடைய இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்தக்கூடிய எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இந்த புக்கை நான் வந்து நேற்று இதை நம்ம வெளியிட்டேன். இதில் இருக்கக்கூடிய தரவுகள்லாம் அவங்க கொடுத்தது தான். பல தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில் இந்த தரவுகளெல்லாம் வாங்கி இதை தொகுத்து வழங்கியிருக்கேன். இந்த புத்தகத்தினுடைய நேற்று வெளியீட்டு விழா நேற்று வந்து நடைபெற்றது. அதில் நம்மளுடைய சவுக்கு சங்கர் இந்த புத்தகத்தை வெளியிட்டு மிக அற்புதமான ஒரு உரையை 1/2 மணி நேரம் ஆற்றினார். தடாரகையும் பெற்றுக்கொண்டார் அந்த புத்தகத்தை. அதே போல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புகழேந்தி இந்த புத்தகத்தை பார்த்து மிகவும் பாராட்டினார். உண்மையான விளக்கங்களோடு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த புத்தகம் நீங்கள் வெளியே என்ன மாற்றம் நிகழ்னு நினைக்கிறீங்க? இப்போ பெரிய பெரிய இப்போ சவுக்கு சங்கர், புகழேந்தி, பிளிக்ஸ், தடாரகம் இவங்களை வச்சு நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. இந்த புத்தகம் வெளியீட்டு மூலிமா என்னென்ன மாற்றம் நிகழும், சமுதாயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? இந்த புத்தகம் எழுத ஆரம்பித்தோடனே 1 மாதத்துக்கு முன்னாலேயே நான் இந்த புத்தகத்தை வெளியிட போகிறேன்னு 1 மாதத்துக்கு முன்னாலேயே நான் வந்து இன்டர்வியூவில் பல டிவி சேனல் நான் சொல்லிட்டேன். அது உடனே வந்து அரசு உடனடியாக இந்த சிறுபான்மை பிரிவு மூலம், திமுகவின் சிறுபான்மை பிரிவு மூலம் கோவை மாவட்டத்திற்கு அமைச்சர் மஸ்தானையும் பீட்டர் அல்ஃபோன்ஸையும் அனுப்பி இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு என்று மனு வாங்கி ஆரம்பித்து விட்டார். அதே ஒரு பெரிய மாற்றம் அல்லவா? இனி பல மாற்றங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் கண்டிப்பாக ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறபடியே இப்போ அவங்கெல்லாம் பீட்டர் அல்ஃபோன்ஸு, செஞ்சி மசன் அவங்கெல்லாம் வந்து பாராட்டாங்க. உங்கள் தலைப்பிலே வந்து இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிள்ளி எறிந்த திமுக, அப்புறம் வந்து ஒரு கார்ட்டூன் படம் மாதிரி கீழே ஸ்டாலின்னு இங்கே இதெல்லாம் போட்டிருக்கீங்க. இதை வெளியிடப்போ உங்களுக்கு எதுவும் எதிர்ப்பு எதுவும் வரலையா? வந்தது. போலீஸார்கள் வந்து விசாரித்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சில பெரியவர்கள் வந்து திமுக என்னிடம் பேசினார்கள். இல்லை, நான் இது முடிவு பண்ணிவிட்டு நான் புக்கை வெளியிடுறதா இருக்கிறேன், நீ இன்னும் எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற மனநிலையில் தான் தலைமையே இருக்கிறது, அதனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நான் வெளியிடுவேன்னு சொல்லிட்டேன். அதற்கப்புறம் வந்து நிறைய சிறுபான்மையோட நலத்திட்டங்களெல்லாம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதற்கப்புறம் தொடர்ந்து வந்து என்னென்னமோ அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்களா பிற்காலத்தில் அப்படிங்கிற சந்தேகம்தான். இப்போ வந்து இந்த புத்தகத்தில் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கடந்த 75 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எத்தனை எம்பிக்கு முஸ்லீம் எம்பிக்களை நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க? வெறும் 3 பேருக்கு தான் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் எம்பி சீட் கொடுத்தீங்க. அதில் ஒருத்தர் வந்து முகமது சை, வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டீங்க, வெறும் 18 மாதத்துக்கு தான் போட்டீங்க. ஆனால் அதே வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் காலத்திலே ஒரு சுமார் 35 ஆண்டு காலத்திலே 4 எம்பி போஸ்ட் அவங்களே கொடுத்தார்கள் அல்லவா? நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் நாங்கள் செலவு செய்திருக்கோம் இந்த கட்சிக்காக. இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு நாங்களெல்லாம் உங்களுக்கு வாக்களித்திருக்கோம், ஆதரவளித்திருக்கோம், அதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த 3 எம்பிகள் மட்டும்தான் எங்களுக்கு பலனா? நாங்கள் கொடுத்த உழைப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கூலியா? எவ்வளோ கொடுத்துருக்கலாம்? நீங்கள் நாகூர் ஹனீஃபாவுக்கு என்ன கொடுத்தீங்க? வெறும் ஒரு எம்எல்சி போஸ்ட்டும் வக்ஃப் போர்டு வாரியம் மட்டும்தான் கொடுத்தீங்க. மறைந்த 1999 மறைந்த காமு கதிரவனுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு கொரோனா மட்டும்தான் கொடுத்தீங்க. ஒரு தடவை எம்எல்ஏ ஆக்கினீங்க. கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் எஸ்டேட்டுக்கு அதிபதியாக இருந்தவர் ஒன்றுமில்லாமல் வறிய நிலையில் அவர் சிஎம்சி மருத்துவமனையில் வேலூரில் மரணம் அடைந்தார். அப்போ கூட நீங்கள் வந்து அந்த குடும்பத்தை திரும்பி பார்க்கல? இல்லை, கடந்த காலங்களில் வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு தரவு கொடுக்குறீங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்கிருச்சு, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் சொல்கிறபடியாக அள்ளி கொடுக்கும் இஸ்லாமியர் கிள்ளி அந்த திமுகங்கிறப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமே அதை பற்றி எதிர்க்கணும் திமுக மேலே. ஆனால் வந்து இன்றைக்கி மாமாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, மாஜாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணி கட்சியோடு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறப்ப இவங்கள்ட்ட நீங்கள் குறித்து எதாவது பேசியிருக்கீங்களா? இது குறித்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களா? சொல்லியிருக்கிறேன். நான் இப்படி வந்து தரவுகளோடு நான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள். நியாயமானு சொல்லி நீங்கள் தான் நெருக்கமாக இருக்கீங்க தளபதியார் அவர்களுக்கு. நீங்களே பேசுங்க, நீங்கள் கோரிக்கையை கேளுங்க. ஆனால் கேட்கக்கூடிய மனநிலையிலும் மனபலத்துடன் அவர்கள் கிடையாது, இல்லை அப்படிங்கிறது நாம் இந்த பட்டியலை இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்பி எலெக்ஷனுடைய பட்டியலை பார்த்தாலே தெரிந்துவிடும். 2 மாதத்துக்கு முன்னாலே இவங்களெல்லாம் பேசும்போது அமைதியாக இருங்க ஷானவாஸ் கான், இப்போ இது ஒன்றுமே செய்யாதீங்க, கண்டிப்பாக தளபதி அவர்கள் நமக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் நடக்க போகிறதில்ல, அவர் மாற போகிறதில்ல. அவருக்கு எங்கிருந்தோ வந்து அறிவுறுத்தல் வந்து கொண்டிருக்கிறது. அதன்படி தான் அவர் ஆட்சி செய்கிறார், கட்சியும் நடத்துகிறார். ஆனால் மாற்றம் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தில் வெளியிட்டேன்.
அதே மாதிரி தான் இப்போவும் நடந்தது. இல்ல, 21 வேட்பாளர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 21 தொகுதியில் நிறுத்தி இன்னைக்கு வந்து வேட்பாளர்களை களம் காண வைக்கிறார்கள். அதில் ஒருத்தராவது அவர் இஸ்லாமியர் இருக்கிறாரா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பேசும்போது கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியரை கண்டிப்பாக நிறுத்துவார், அமைதியா இருங்க. நடந்ததா? நடக்காதுன்னு நான் சொன்னேன். அது இன்னைக்கு வந்து நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. அதில் 50% வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தானே. பழைய ஆளுங்களே போடாமல் ஒரு 50% புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இஸ்லாமியர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு வஞ்சிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒருவேளை திறமையான இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ நீங்க இந்த சமுதாயத்திலே முட்டாளுங்கிறீங்க, யாருமே இல்லைங்கிறீங்க. அபுல் கலாம் ஆசல் முட்டாளு, கலாமா இருந்தவர் முட்டாளு, வைஸ் சான்சலர் இருந்த சாதிக் முட்டாளு, சித்திக் ஜட்ஜ் இருந்தவர் அறிவில்லாதவர். அப்படிதான் நீங்க பேசுறீங்க. யாருமே வந்து நாங்கள் வந்து புத்திசாலிகளே இல்லையேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த 21 பேர் வந்து இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களில் எல்லா சமுதாயத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லா சமுதாயத்திற்கும் வாய்ப்பளிச்சிருக்காங்க, இஸ்லாமியர் தவிர, கிறிஸ்தவர்களை தவிர. கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இது இல்லையே துடைத்தெறிப்பட்டிருக்கிறார்கள். நீங்க பார்க்கலையா? சிறுபான்மையினர் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, முபாரக் வந்து நீலகிரி முபாரக் 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு கழக தொண்டர். அவர் மாவட்ட செயலாளர் இருக்கார். கால் ஊனமுற்ற நிலையில் கழிந்த 50 ஆண்டு காலமாக இந்த கழகத்துக்கு உழைத்து வருகிறார். அவர் உங்களுக்கு எம்பி ஆக்க மனம் இல்லையா? இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? அபூபக்கர் சித்திக் திருநெல்வேலியில் இல்லையா? 45 ஆண்டு காலம் அவர் இருக்கிறாரு. ஏன் டிகேஎஸ் மைதீன் கானுக்கு வந்து இப்போ வந்து அவர் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்காரு, எம்எல்ஏ சீட்டு கூடி தரல, அவருக்கு தரக்கூடாதா? இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்றது நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கழகம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறப்ப வந்து எல்லாத்தையும் கருத்தில் கொள்வாங்க. ஒரு இஸ்லாமியர் வேட்பாளங்க ஒரு பேரை மட்டும் வந்து கருத்தில் கொள்ள முடியாது. இஸ்லாமியர் பேர் தாங்க இஸ்லாமியர் கூட முன்னாடி திமுக இருந்திருக்காங்க, இன்னைக்கும் பயணிச்சிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கணக்கெடுக்க வேண்டியிருக்குது. ஒருவேளை இப்போ 40 சீட்டு தான், அதில் 21 சீட்டு தான் திமுக அப்படிங்கிறப்ப இருக்கிற மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? நீங்கள் சட்டமன்ற பை எலெக்ஷனில் வந்து வாணியம்பாடி நின்று தமுமுக நின்ன இடத்துல கூட தமுமுக கூட நீங்கள் சீட்டு தரல அந்த இடைத்தேர்தலில். அது ஒரு இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாணியம்பாடியிலே நீங்கள் வாய்ப்பு தரவில்லைல, அப்போ இனிமேல் எப்படி வாய்ப்பு தருவீங்க? ஆனால் அதே வந்து இந்த 21 பேர் பட்டியலில் 3 கவுண்டர் சமுதாய சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், 4 வன்னியர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், 1 முதலியாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள், 2 அகமுடையாருக்கு கொடுத்திருக்கிறீர்கள், 3 கள்ளருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் பதில்? ஏன் எங்கள் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது? நீங்கள் கோவை மேற்கில் வாய்ப்பு இருக்குது, வேலூரில் வாய்ப்பு இருக்குது. அப்துல் ரஹ்மான் ஜெயிச்ச தொகுதி தானே, அங்கே எங்களுக்கு வாய்ப்பு தர. கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் வந்து இஸ்லாமியர்கள் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தொகுதிகள், அதுலேயே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே நீங்கள். மாயவரம், மயிலாடுதுறை, வேலூர், கோவை தெற்கு, தேனி, இப்படி பல ஊர்கள் இருக்க, சென்னை, இதுலேயே வாய்ப்பு தரல. இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தரல அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்து வேண்டுமென்றே நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள், தவிர்க்கிறீர்கள். நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் எம்பி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அதில் வந்து ரொம்ப கட்டாயமாக நீங்கள் அந்த குறியில் நிற்கிறீர்கள். இதற்கு காரணம் என்ன என்று சொல்லட்டுமா? நான் இந்த நேரத்தில் சொல்லித்தான் நான், வேறு வழி இல்லை. இவர்களெல்லாம் ஜெயித்து இஸ்லாமியர்கள் யாராவது ஒரு வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டிற்கு வந்துவிட்டால் சிஏவும் என்ஆர்சிக்கும் எதிராக ஆதரித்து நாம் ஒரு நிலை எடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் வந்து எதிர்த்து போராடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நீங்கள் இஸ்லாமியர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது என்பவர்கள் நீங்கள் திண்ணமான முடிவெடுத்தீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். சிஏஏக்காக தான் அவங்க இந்த முடிவு. ஆமாம், 2004 நீங்களே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தவர்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி சிஏவுக்கு என்ஆர்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு வந்து நான் உள்ளபடியே நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால் முடியவில்லை. நான் இப்பொழுது உண்மையாக இஸ்லாமிய மக்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த மன்னிப்பை நீங்கள் 2004 யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியுமா? நீங்கள் யூசிசிக்கு ஆதரவு கொடுத்தது தானே. நீங்கள் இது ஒன்றும் புதுசு இல்லையே. பிஜேபி கூட நீங்கள் ஆட்சி அமைத்தவர்கள் தானே, இது ஒன்றும் புதிதல்லவே. அதே நிலையை நீங்கள் மீண்டும் எடுப்பீர்கள் என்றால் என்ன நிச்சயம் இல்லை. வேட்பாளர்கள் புதுசாக இந்த வேட்பாளர்கள் குறித்து இவங்க எல்லாத்துக்குமே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்களா? எல்லாருமே தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்கு? திமுகவில் அதிருப்தி இருக்குதா? உங்களோட கருத்து? திமுகவில் ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்குது. அதே மாதிரி இந்த நாமக்கல், கோவை, ஈரோடு போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் பூரா வந்து இன்றைக்கி எடப்பாடியை தான் ஏற்றுட்ருக்குறாங்க. எடப்பாடி அதே மாதிரி அண்ணாமலையும் கூட வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. என்ன தெரியுமா, அவங்களுடைய சொந்த பந்தங்களெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள்,
ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறார்கள். அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களை கூட சொல்லுவார், அவர் என்னோட ஆளுங்க, எடப்பாடி எங்கள் ஆளுங்க, அண்ணாமலை எங்கள் சொந்தக்காரருங்க அப்படின்னு தான் இன்னும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களெல்லாம் பேசி வருகிறார்கள். அதனால் அந்த ஒட்டுமொத்த ஓட்டு திராவிட முன்னேற்றத்துக்கு கிடைக்காது. அது கடந்த 2020 தேர்தலிலே நிரூபணம் அமைக்க விட்டது. 10 எம்எல்ஏவை 10 எம்எல்ஏ இருக்கிறதுல 10மே அதிமுக எம்எல்ஏ தானே ஜெயிச்சாங்க. 10 எம்எல்ஏ சட்டப்பேரவைக்கு 10 எம்எல்ஏகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கூட வெற்றியடையவில்லை. அதற்கு காரணம் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான். அவர்கள் இன்றும் எடப்பாடியைத்தான் அவர் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் தவிர தளபதியார் இல்லை. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே இப்போ கவுண்டர்கள் அவங்க சாதி வரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, வன்னியர்கள் வன்னியர் குங்குபெட்டில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் பிரிஞ்சு ஓட்டு போடுறதுனால தான் இஸ்லாமியரை யாருமே மதிக்கிறது இல்லை. பிரிஞ்செல்லாம் போடலை. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் கடந்த தேர்தல் கூட 78% திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஓட்டளித்தார்கள். அது இந்த தடவை மாறப்போகிறது. அதுதான் நிலைமை. மாற்றம் எப்படி நிகழும் நினைக்கிறீங்க? மாற்றம் நிகழும். அங்கங்கே இருக்கக்கூடிய ஜமாத்துகள் எல்லாம் கலந்து பேசி வருகிறார்கள். அதற்காக நான் தரவுகள் கேட்டு என்னுடைய புத்தகத்திலே கடைசி பகுதியில் ஒரு படிவத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கேன். எல்லா ஜமாத்தர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நீங்கள் அனுப்பிங்கள். என்னுடைய அடுத்த பாகம் 2 என்ற புத்தகம் விரைவில் 4-5 நாட்கள் வெளியிடப்படும். அதில் முழுமையாக விரிவாக அதில் என்ன தரவுகள் இருக்கோ அதெல்லாம் அச்சடித்து வெளியிடப்படும். அது எது குறித்து, அதாவது அடுத்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிட்டுருவீங்களா? எது குறித்து இருக்கும்? அதாவது இஸ்லாமிய நிலைப்பாடு அடுத்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? 21 பேர்த்த இப்போ வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் கூட இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஜமாத்தில் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேன். அதற்கு தொடர்ந்து எனக்கு கடிதங்களும் தொடர்ந்து தொலைபேசி மூலமான ஆலோசனையும் தகவல் கொண்டு தான் இருக்கேன். இதெல்லாம் தொகுத்து நான் ஒரு புத்தகமாக பாகம் 2 என்று நான் வெளியிடுவேன். சரி, இப்போ இது வரைக்கும் வந்த வரைக்கும் பெரும்பாலான கருத்து என்ன சொல்கிறாங்க? திமுக நமக்கெல்லாம் துரோகம் இழைச்சிருச்சு, அது பொதுவான திமுக நமக்கு வஞ்சித்து விட்டது என்று ஒட்டுமொத்த கருத்து தான். இதெல்லாம் அவர்களுக்கு எதிரான வாக்குகளாக மாறும். இன்னொரு கொஸ்டினை முன்வைக்க நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் புத்தகம் வெளியிட்டீங்க, அதாவது அள்ளி கொடுக்கும் இஸ்லாமிய கிள்ளி இந்த திமுக பாகம் 3 வெளியிட்டிருக்கீங்க. இதில் சவுக்கு சங்கர், ஃபிலிக்ஸு, புகழேந்தி, தடார் ஜெயரஹீம் அவங்களோட எல்லாமே திமுக எதிர்ப்பாளராக தான் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க. இதோட பின்னணி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? என்ன இதில் பின்னணி என்ன? நான் ஒரு தனி மனிதன், எனக்கு பின்னணின்னு யாரும் கிடையாது. என்னுடைய பின்னணியில் யாருங்க? என்னோட பின்னணியெல்லாம் என்னுடைய சமுதாயம், அங்கங்கே இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜமாத்துகள், வேறு யாருமே இல்லை. என்னுடைய சொந்த முயற்சி, என்னுடைய சொந்த கருத்துக்கள், இதெல்லாம் நான் எல்லா சமுதாயத்திலும் எல்லா ஜமாத்திலும் உள்வாங்கிய கருத்துக்கள் தான். என்னோடய சொந்த கருத்தே கிடையாது. உள்வாங்கிய கருத்துக்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா தலைவர்களுக்கும் இது அச்சடிக்கும் முன்னால் அனுப்பப்பட்டு அவர்கள் சரிபார்த்து எனக்கு கொடுக்கப்பட்ட என்னோடய சொந்த செலவில் நான் வெளியிட்ட புத்தகமாகும். அப்புறம் அவங்கெல்லாம் வந்தாங்கனாக்கா அவங்களே தன்னிச்சையாக இந்த புத்தக விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு பின்னணிங்கிறது யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, திமுக சமூகத்துக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறீங்க. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட 47 ஆண்டு காலமாக திமுகவில் பயணிச்சிருக்கீங்க. நீங்கள் சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? திமுக கட்சி மூலிமா சமூகத்துக்கு நீங்கள் என்ன பலன் அடைஞ்சு கொடுத்துருக்கீங்க? எம்ஜிஆர் பாட்டு தான் ஞாபகம் வருது. இதுக்கு நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் உனக்கு அப்படிங்கிற எம்ஜிஆரோட புரட்சித் தலைவர் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. திமுக எனக்கு ஒன்றுமே செய்யலை. நீங்கள் திமுக நிறைய செஞ்சுருக்கீங்க? நிறைய செஞ்சுருக்கிறோம். 13 தடவை சிறை சென்றிருக்கிறேன் திமுகவுக்காக. ஆமாம். 2019 கூட நான் ஒரு போராட்டம் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை தனி மனிதாக என்னை காலை 3 மணி அளவில் எனக்கு வீட்டுக்கு என்னுடைய குடும்பத்தார் முன்னிலையில் என்னை போலீஸார் கைது செய்து அழைத்து சென்று ஆஜர் பண்ணாங்க கோர்ட்டில். அதற்கப்புறம் வழக்கறிஞர்கள்லாம் அதற்கான இவருடைய உடனே விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இல்லை, முடியாது என்று மேலெடுத்து உத்தரவு என்பதற்கு என்ற பாணியில் என்னை கொண்டு போய் கோவை மத்திய சிறையில் அடைத்தார்கள். 2019 எனக்கு 60 வயசு இருக்கும்போது. அப்போ கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் உழைத்திருக்கிறேன். கடைசி வரை நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ என்ன பொருளாதாரத்தை நான் இழந்திருக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள் கலந்திருக்கிறேன். அதனால் நிறையா கட்சிக்கு செஞ்சுட்டேன். கட்சி எனக்கு ஒன்றுமே செய்யலை. சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்கேன்? சமூகத்துக்கு பொள்ளாச்சி ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 47 பள்ளிவாசல்கள் இந்த பொள்ளாச்சி ஐக்கிய ஜமாத்தில் அங்கம் வைக்கிறார்கள். அதன் மூலமாக எத்தனையோ பல திட்டங்களை பெண்களுக்கான உதவி, ஒவ்வொரு பள்ளிவாசலும் கபரஸ்தான் கட்டுவதற்கான உதவிகள் எல்லாமே நான் பெற்றுக்கொண்டு தான் கொடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டுகளாக பொள்ளாச்சி ஐக்கிய ஜமாத் இயங்கி வருகிறது.
கிட்டத்தட்ட 500 விதவை பெண்களுக்கு அரசிடமிருந்து நாங்கள் வந்து நிதி உதவி வாங்கி கொடுத்துருக்குறோம். அதுபோக நான் வந்து ஒரு சமூக சேவர். நான் பழங்குடி மக்களுக்காக ஒரு சொசைட்டியை நடத்தி வருகிறேன். அதன் மூலமாக பழங்குடியினருக்கு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு எத்தனையோ உதவிகள் செய்து வந்திருக்கிறேன். 2 மாதத்துக்கு கூட எனக்கு வந்து அப்ளிகேஷன் நான் போட்டு பசுமை ஒரு குழு இருக்குது. அதற்கு என்னை வந்து அழைத்திருந்தார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஆனால் என்னை விட எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தரை வந்து அவர் வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்காரு. ஒரு பெண் வந்து அந்த நேர்காணலுக்கே வரல, அவரை வந்து அரசு நியமித்திருக்கிறது. இதுதான் இப்படி தான் நடக்குது அரசு. இதுதான் நான் எல்லாமே வந்து கட்சிக்கும் செய்திருக்கிறேன், என்னோடய சமூகத்தை செய்திருக்கிறேன். சமூகத்தை கடந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, பழங்குடி மக்களுக்கு எத்தனையோ என்னால் இயன்ற உதவிகளை வந்து நான் செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த 2005ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு இந்தியா பூரா வந்து பள்ளிவாசலில் பாங்கு ஒலிக்கக்கூடாது, பாங்கு ஒலிக்கக்கூடிய எல்லா ஒலிபெருக்கிகளும் பறிமுதல் செய்ய வேண்டும் உத்தரவு வந்தபோது எல்லா கிட்டத்தட்ட 100 பள்ளிவாசல் தமிழகம் இருக்கக்கூடிய பாங்கோசை கொடுக்கக்கூடிய அந்த பள்ளியிலிருந்து எல்லா ஒலிபெருக்கிகளையும் வந்து போலீஸார் கைப்பற்றினார்கள். அதற்காக நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் பொள்ளாச்சி ஐக்கிய சேர்மன் சார்பாக ரிட் மனு ஃபைல் செய்து அந்த ஒலிபெருக்கிகளை திரும்ப அந்த பள்ளிவாசல் கிடைக்கவும், பாங்கோசை மீண்டும் ஒலிக்கவும் அதற்கான உத்தரவுகளை வாங்கி கொடுத்திருக்கேன். இதை வந்து திமுக கூட்டங்களில் கூட நிறைய பேர் பேச்சாளர்கள் வந்து என்னை குறிப்பிட்டு வந்து இப்படி சமூகத்துக்கு நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த எலெக்ஷன் டைமில் கூட பேசியிருக்கிறாங்க. அதனால் நிறைய நான் செஞ்சுட்டேன். நிறைய பொருளாதாரத்தை இந்த கட்சிக்கு வேண்டி இழந்துட்டேன். நீங்கள் சுயேட்சை களம் காணலாம் இல்லையா? அது யோசிக்கப்படும். ஜமாத்தார்களுடைய பலருடைய விருப்பம் அதுதான். நான் இன்னும் அதை பற்றி முடிவு செய்யலை. இப்போ வந்து நீங்கள் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு 2-3 தலைமுறைன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விரிவாகவே கொடுத்துருக்காங்க. இவங்களோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு இந்த தேர்ந்தெடுத்துக்கு இந்த 21 வேட்பாளர்களில் வந்து இவங்களோட நிலைப்பாடுகள் வந்து எப்படி இருக்குது? உங்களோட கருத்துப்படி இவங்க எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களா, கரெக்டாக தீர்மானிச்சிருக்காங்களா? இல்லை, இவங்க வெற்றி வேட்பாளர்கள் வந்து அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அறிவிக்கலை, கட்சிக்காரன்னு சொல்லி அறிவிக்கலை, துரைமுருகனோட மகன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கதிரானந்தன் பெரிய அறிவாளியா எத்தனை தடவை பேசியிருக்காரு பார்லிமெண்ட்ல. துரைமுருகன் அவருக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி தளபதியார் நினைச்சிருக்காரு. அதனால கதிரானந்தத்துக்கு சீட்டு. தங்கம் தென்னரசோட சகோதரி அப்படிங்கிறதுக்கு வேண்டி தமிழிச்சு தங்கபாண்டிக்கு சீட்டு. இப்படித்தான் வாரிசு அரசியல் நடந்து வருகிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அருமையான கேண்டிடேட் வந்து செந்தில்குமார் தர்மபுரிக்கு, அவரை நீக்கப்பட்டு இருக்கிறாரே ஏன்? பூமி பூஜையை எதிர்த்து அவர் பணியாற்றினார். ஒவ்வொரு அரசு விழாவிலும் எதுக்கு பூமி பூஜை நடத்துகிறீர்கள்? இது வந்து சமய சாமர்த்திய நாடு அல்லவா? அதனால் வந்து இனிமேல் பூமி பூஜையை நடத்தக்கூடாது என்று சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக தான் செந்தில்குமாருக்கு தருமபுரியிலே வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான அதை வந்து ஒன்று கண்டித்து ஒன்றும் பேசலையே. அவர் செஞ்சது சரிதான் சொல்லி முதலமைச்சர் ஒன்று சொல்லி, செந்தில்குமார் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விழாவும் அரசு விழாவிலும் இப்படி நடக்கும்போது பூமி பூஜை செய்யும்போது அதற்கு எதிராக பேசுவார். அதை ஆதரித்து என்றாவது ஒரு நாளாவது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரா? இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து சீட் இல்லைன்னா அவர் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது, நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். யாரோ சொல்லி இவர் நிராகரிப்பு. நீங்கள் 2-3 இடத்துல குறிப்பிடுங்க, யாரோ ஒருத்தர் பின்புலத்தில் தான் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு. அந்த யாரோ அப்படிங்கிறது யார்? ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு, ஆளும் ஒன்றிய அரசு. ஆளும் ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசுடைய பயமுறுத்தினால், வழிகாட்டுதல், வலியுறுத்தல் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுகிறது. அந்த லிஸ்ட்டு கூட அவர்படி தான் நடக்கிறது என்று நான் சொல்வேன். இப்படி ஃபுல்லாக எகெயின்ஸ்டாகவே இருக்கிற ஒரு நம்ம இங்கே அவங்க வாக்கு சேகரிக்கிறதே வந்து நாங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் தான், நீட்டுக்கு எதிரானவர்கள் தான், சிஏவுக்கு எதிரானவர்கள் தான் சொல்லி வாக்கு கேட்குறாங்க. அப்படி தான் நடைமுறையிலும் இருக்குது. இது எந்த தரவுகள் அடிப்பில் நீங்கள் ஒன்றிய அரசு தான் அப்படின்னு ஒரு கடந்த காலத்தில் அப்படி தான் முழுமையாக நடந்தவங்க நம்புனவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். திடீர்னு போய் பிஜேபிக்கு போய் சேரலையா? அப்படி திடீர்னு தான் நடக்கும். நாங்கள் எதிர்பார்க்காத நிலைமையில் நேரத்தில் தான் நடக்கும். அது நடக்கும்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதுவும் நடக்கும். அதனால தான் எல்லா ஜமாத்தினையும் கட்டமையுங்கள், நீங்கள் தனியாக வந்து வெற்றி வாய்ப்பை தேடுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய புத்தகத்தினுடைய ஒரு சாராம்சம். ஆமாம், குரல். அடுத்து உங்கள் சொந்த தொகுதி பொள்ளாச்சி வேட்பாளர் குறித்து உங்களோட கருத்து? ஈஸ்வரமூர்த்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான். அங்கே ஒன்றும் வாரிசு வேட்பாளர் ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். வெற்றி வாய்ப்பெல்லாம் இருக்குது. வெற்றி வாய்ப்பில் சிரமம்தான். அதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களிப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஒன்று. அதே போல் பொள்ளாச்சியை பொறுத்தவரையில் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 40% இருக்கிறார்கள்.
ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்தமாக செட்டியார் சமுதாயத்தை புறக்கணிக்கிறது. அந்த கோபம் அவங்கள்ட்ட இருக்குது, அந்த கோபம் அவங்கள்ட்ட. ஆனால் அதே அகில இந்திய அதிமுக வந்து செட்டியார்களையும் அரவணைத்து கவுண்டர் சமுதாயத்தை அரவணைத்து வேட்பாளரை அறிவிக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி எம்எல்ஏ கூட ஜெயராமன் எங்கள் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதனால் அவங்களை எல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் வந்து திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. நானும் வந்து பொள்ளாச்சியிலே வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்கான ஜமாத்துகள் எல்லாம் பேசி வருகிறார்கள். நன்றி திரு சரவணன் அவர்களே. இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி உங்களுடைய எண்ணம் ஈடுபெறவும் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் வெற்றி பெறவும் நவரஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துகிறேன்.